அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம மருந்து சோறு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் நல்ல கட்டியாக எடுத்து வச்சுக்கிறோம். 200 கிராம் சின்ன வெங்காயம், 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம், பூண்டு ஒரு 10 பல்லு. இதுதான் மருந்து மசாலா. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணுங்கிறது லேட்டராக வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். இந்த நல்லெண்ணெயில் நம்ம வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும். இப்போ அந்த மருந்து மசாலா என்னங்கிறது பார்க்கலாம். சதக்குப்பை 1/2 கிலோகிராமு, தடி கருவாப்பட்டை 350 கிராமு, கசகசா 300 கிராமு, சோம்பு 150 கிராமு, மஞ்சள் 100 கிராம், மல்லி 100 கிராம், சீரகம் 100 கிராம், சுக்கு 50 கிராம், மிளகு 20 கிராம், ஓமம் 10 கிராம், நறுக்குமுளம் 10 கிராம், கடுகு 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அந்த மருந்து பொடி. இப்போ வெந்தயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்குறோம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அதிகமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். இந்த மருந்து சோறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பருவ வயதை அடைந்த பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது. அவங்க அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால பீரியட்ஸ்னால் ஏற்படக்கூடிய பெயின், அப்புறம் பேக் பெயின், இதுக்கு எல்லாமே நல்லா கேட்கும். இந்த மருந்து சோறை ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிடக்கூடாது. ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தலாம் பிறந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. இது நம்மளோட இம்யூனிட்டியை ரொம்ப அதிகமாக்கும். சதக்குப்பை நம்மளுக்கு பேக் பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்மளை ரொம்ப பாதுகாக்கும். இப்போ இதில் நம்ம கட்டியாக பிழிஞ்சு வச்சுருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால அந்த மருந்தோட கசப்பு தன்மை நல்லா குறையும். மருந்து சோறுக்கு ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் மருந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். சின்ன குழி கரண்டிக்கு ஒரு 2.5 கரண்டி அளவு இருக்கிற மாதிரி இந்த மருந்து மசாலா ஆட் பண்ணுறோம். சிலருக்கு அதிகமாக மருந்து மசாலா போட்டால் பிடிக்கும், சிலருக்கு கம்மியாக போட்டால் பிடிக்கும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் இதில். எனக்கு நிறைய மசாலா இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இங்கே 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு மசாலா போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கட்டியாகும். ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி லைட்டாக அப்படி வரும். இது கொதிக்கும்போது அந்த மசாலா ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ மசாலா நல்லா வத்திடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா திக்காகி கட்டியாக நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இதில் ஃபுல்லாக எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த மருந்து மசாலா, முட்டை, இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது வீக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால் குழந்தை பெற்று உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு 40 நாளைக்கு இந்த மாதிரி தான் மருந்து சோறு, அப்புறம் இதை வச்சு குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் போட போகிறோம். சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் இந்த மருந்து சோறு சாப்பிடலாம். நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ மருந்து மசாலான்ட்டு பேக்கெட்டில் போட்டு கடையிலே கூட விற்கிறாங்க. அது கூட வாங்கி இது பண்ணலாம். இது மீன் குழம்பு, மீன் பொரிச்சது வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சளி பிரச்சனை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்லா கேட்கும். டோட்டலாக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு.
அல்சர் ப்ராப்ளம் இல்லை சிசேரியன் பண்ணியிருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. Hope you like this video. Thank you. Thanks for watching.